This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On Air. அன்பார்ந்த ஓட்டுகு வானொலிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்னைய பக்தி மார்க்க நிகழ்ச்சியில் நான் பேச போகிறது இனியொரு அந்த 64 நாயன்மார்களில் சமய கூறவர்கள் 4 பேரில் முதல் 20 பற்றி போன வாரம் நான் பேசியிருக்கேன். மீதி இருக்கிற இருவர் மாணிக்க வாசகர் என்கிற திருவாத ஊரானும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னபடி நம்ம இப்போ காலாங்கிற அந்த கலா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நம்ம ரன் பண்ண போகிறோம் பக்தி மார்க்கத்தில். இது நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரான ஆர்ட் ஃபார்ம், இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழை நம்ம இந்த நம்மளுடைய டன்லின் மக்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம். இதில் நம்மளுடைய டன்லின் அந்த இங்கே இருக்கிற நாட்டிய பள்ளி நடத்துகிற, அப்புறம் மியூசிக் ஸ்கூல் நடத்துகிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறாங்க. அது தவிர நாட்டிய நாடகங்கள்லாம் கூட இருக்குது. 28ஆம் தேதி யூனியன் ஹாலில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. எல்லோரும் இதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். நான் மெல்பர்ன் போயிருக்கச்சு நான் கொஞ்சம் பேரை பார்த்தேன். அதில் ஒரு மெல்போர்னை சேர்ந்த ஒரு பாடகி ஷோபா சேகர். இவங்க அந்த மெல்போர்னில் ஒரு நம்ம மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஹெச்ஓடியாக இருக்காங்க. அவங்க அந்த ஊர்லேயே கலாகிருதிங்கிற மியூசிக் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அது அந்த மியூசிக்னால் வீணை, பாடல்கள், வயலின், இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் திரட்டி நிதிகள்லாம் எல்லா இடத்துலையும் ஃபண்டிங்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. நாமளும் இந்த மாதிரி ஒரு ஊர் விட்டு வெளியில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான இசை, நாட்டியம், பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது நல்ல நல்ல விஷயங்கள். இதுக்கு எஃபர்ட் மட்டும் இல்லை, நிறைய டொனேஷன்ஸ் கிடைக்கணும். டொனேஷனுங்கிறது என்னென்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு பாங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்கூலெல்லாம் இந்த ஃபண்ட் ரைசிங்னு குழந்தைகள்லாம் பண்ணுறாங்க. ஒரு காசு ஒரு விலங்குகளுக்காக, மனுஷாளுக்காக நல்லா பண்ணுறாங்க. அதே போல் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய அந்த ஆர்ட் ஃபார்மெல்லாம் ப்ரொமோட் பண்ண நாமளும் தயங்காமல் நிதி உதவி கொடுக்கறது நல்லது. அப்படி தான் இவங்க நிறைய அந்த நிதி வாங்கி இந்த மாதிரியான இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வராங்க. அந்த மாதிரியான ஒரு இசை நிகழ்ச்சி அவங்களுடைய 30வது வருஷத்தினுடைய நிறைவு விழாவுக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னால் போக முடியல. ஆனால் 28ஆம் தேதி தான் அவங்களுதும். ஆனால் அவங்களோட நான் நிறைய பேசி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு எபிசோடாகவே கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதை தவிர அவங்க நிறைய ஜேர்னலில் த ஏஜ் அப்படிங்கிற ஜேர்னலில் ஹிந்துயிசம் பற்றி, ரிலீஜன் பற்றிலாம் நிறைய இது எழுதுகிறாங்க, ஆர்டிகல்ஸ் எழுதுகிறாங்க. அவங்க நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா ஷோபா சேகர்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்களோட பேசின ஒரு விஷயம் என்னன்னா, அதில் ஒரு இது சொன்னாங்க. அவங்க விக்டோரியா மாகாணத்தில் ஒரு புஷ் ஃபயர், அதாவது காட்டு தீ வந்திருக்கச்சு, அதை அணைக்கவே முடியாதுன்னு விட்டாங்களாம். ஈவன் அமெரிக்காவிலேருந்தெல்லாம் கூட அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட அணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த ஒரு சில மியூசிக் ஸ்கூல் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கொஞ்சம் பாடல்கள்லாம். அப்போ தெரியும் கோவிட் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுதான் 2020. இருந்தாலும் இவங்களுடைய நிகழ்ச்சிக்கு கவர்மெண்ட் இது கொடுத்துருக்கு, பெர்மிஷன் கொடுத்துருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஆனந்த அமிர்த வர்ஷினிங்கிற ஒரு ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் ஏற்றின இந்த பாடல் ஒரு பாடி, அன்றைக்கி சாயந்திரம் அப்படியே ஒரு மேகம் திரண்டு மறுநாளெல்லாம் மழை கொட்டித்தான். ஆனால் நிஜம்தான் அது. இந்த ராகத்துக்கு அதுக்கான இது உண்டு. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, பதிகங்கள் இதுகள்லாம் நம்ம பாட நோய் தீர்த்திருக்குன்னு சொல்லணும். இயற்கைக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி உண்டு. தீபங்களை ராகத்தால் ஏற்றியிருக்காங்க அப்படிங்கிறது ஈவன்
இந்துஸ்தானி சங்கீதத்துலேயும் இருக்குது. அதை பற்றிலாம் நான் இன்னொரு எபிசோடு அதை பற்றிலாம் பேசுகிறேன். இந்த ஆனந்த மழை அமிர்தவர்ஷினி அப்படின்றதுக்கு எப்படின்னா, முத்துசாமி தீட்சிதர் எப்படி எழுதினார்னா, அவர் வந்து தன்னுடைய தம்பியோட கல்யாணத்துக்கு போகிறார் எட்டயபுரத்தில். அவருடைய தம்பி பாலுசாமி தீட்சிதர் எட்டயபுரத்தில் வித்வானாக இருக்கார். அந்த கல்யாணத்தை பார்க்குறதுக்கு போகிற வழியில், எட்டயபுரம் போகிற வழியில் மழை இல்லாத நிலத்துல எல்லாம் வந்து அப்படியே பாலமாக விரிசல் விட்டுருக்கிறத பார்த்துட்டு, நீர்நிலைகள்லாம் வறண்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுறது. அதனால் அவர் அந்த பாட்டை பாடுறாரு. ஆனந்த மருதாக்ஷினி அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற மனசு உருகி பாடுறார் அவர். இந்த அமிர்தவர்ஷினி ராகங்கிறது கர்நாடக இசையில் பயன்படுத்த ஒரு ராகத்தில் ஒன்று. 65வது மேளகர்த்தா ராகம் ருத்ர அப்படிங்கிற 11வது சக்கரத்தின் 5வது மேளமான கல்யாணியோட ஜன்ய ராகம் இது. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, இளையராஜா இசையமைச்ச அக்னி நட்சத்திர படத்தில் வரும் தெரியுமா, தூங்காத பிழிகள் 2 அப்படின்னு ஒன்று வரும். அந்த பாட்டை கொஞ்சம் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாடல் உங்களுக்காக ஆனந்த அமிர்தவர்ஷினி பாடல் இது. ஆனந்தாமிருதாகர்ஷிணி அமிர்தவர்ஷிணி வர்ஷய 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 Pani sani pa ma ma ga sa pani sani sa ga ma pa ma ga sa ga ma pani sani pa ma ma ga sa pani sani sa ga ma pa ma ga sa ga ma pa ga ma pani pani sa ga sa ni pa ma ma ga sa ga ma pani sa ni pa ma ma ga sa ga ma pani sa ni pa ma ma ga sa ni pa ma ga nanda amrita karshini amrita karshini आराधे पूजिते शिवे भवानी आनन्दा
இன்னும் 2 நாயன்மார்களை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட் சுந்தரமூர்த்தி நாயனார். போன எபிசோடில் நம்மளுடைய பிறவி பயனை கழிக்கத்தான் நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் நம்ம இங்கே பிறந்திருக்கோன்னு. அந்த மாதிரியான ஒரு வரலாறு தான் இவருதும். இவர் பிறந்த இடம் திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலூருங்கிறது. இவருடைய பெற்றோர்கள் சடையனார், இசைஞானியர். இவர் வாழ்ந்த காலங்களும் 18 வருஷம்தான். இவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணைநல்லூர். இவர் நேர கைலாயத்துக்கு போனார் அப்படிங்கிறது ஒரு இதுதான். இவர் சுந்தரர் அப்படின்னும் சைவ சமயத்தில் சொல்லுவாங்க. அந்த இதுகளெல்லாம். இவருடைய கல்யாணத்தை சிவர் ஒரு சிவாச்சாரியார் தடுத்து ஆட்கொண்டதுனால இவரை தடுத்தாட்கொண்ட நாயனார் அப்படின்னு சொல்லுவார். இவர் இந்த பூமியில் பிறந்தது மிகப்பெரிய வரலாறு. இது திருத்தொண்டர் புராணம்ன்றதுல தெரியும். முற்பிறவியில் நம்ம என்ன பாவங்களும் செஞ்சாலும் இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சு தான் தீரணுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு நியதி. இவர் பூர்வ ஜென்மத்தில் கைலாயவாசி, அதாவது சிவபெருமானுடைய நண்பராக ஆலால சுந்தரன்ற பேரில் இருந்திருக்கார். இவருக்கு கண்ணீரெல்லாம் ஒரு வசீகரக்கூடிய ஒரு தோற்றமுடையவர், அதான் சுந்தரன். அங்கே பார்வதி தேவியுடைய தோழிகளான 2 பேர், கமலினி, அனிந்தை என்ற 2 பேரை பார்த்துட்டு அட் அ டைம் 2 பேர் மேலே ஆசை கொண்டார். 2 பேரும் ஒரே நேரத்தில் காதல் கொள்வது பொருந்தாத செயல். இதுக்கு என்ன சொல்கிறாரு சிவபெருமான், இந்த பொருந்தாத செயலுக்கு நீங்கள் 3 பேருமே பூவுலகத்தில் போய் ஒரு மனித பிறவி எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் கைலாசம் வாங்க அப்படின்னு சபிக்கிறார். இதை கேட்ட சுந்தரருக்கு சிவபெருமானை நோக்கி பிழை பொறுத்து இது மாதிரி அது அந்த சாப நிவர்த்தி என்னன்னு கேட்க, இது ஒரு விதத்தில் நன்மைக்கு தான். ஏன்னா நீ பூவுலகில் பிறந்து சிவத்தொண்டெல்லாம் செஞ்சு நல்ல தமிழ் பதிகங்கள் பல என் மேலே பாடி எல்லா ஜனங்களையும் சந்தோஷப்படுத்தி திரும்பி வா அப்படிங்கிறாரு. அதனால் ஆலால சுந்தரரும், கமலினி, அனிந்தை இந்த 3 பேரும் சிவனுடைய சாபத்தை கேட்டு இந்த பூமியில் பிறந்தாங்கன்றது தான் பூர்வ ஜென்ம கதை. இவர் பிறந்த இடம் விழுப்புரத்துலேருந்து இந்த உளுந்தூர்பேட்டை செய்கிற ஒரு பரிக்கல்ங்கிற இடத்துலேருந்து போகிற வழி தான் திருநாவலூர். அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவரது. இவர் ஒரு அந்தணர் குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. குழந்தை ஆடி ஓடி விளையாடுது, ரொம்ப அழகான குழந்தை. அந்த குழந்தையை பார்த்த அந்த ஒரு ராஜா இந்த குழந்தையை வளர்க்க, தன்னுடைய ராஜவம்சம் தழைக்க அந்த குழந்தையை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அந்தனர் வீட்டு குழந்தை ராஜா குடும்பத்தில் பிள்ளையம்மா ஆரம்பிச்சு வளர்றாரு. இவருக்கு எப்படியுமே ஒரு ராஜகுமார் ஆன பிறகு கல்யாணம் பண்ணணும் இல்லை. ஸோ ஒரு ராஜகுமாரியை ஒருத்தர் இது பண்ணுறாங்க. நல்ல பட்டு பீதாம்பரம் பழக்க, தலையில் நல்ல ஒரு கிரீடம் அலங்கரிக்க, வெள்ளை குதிரையில் மணமகன் வராரு. 1000 கனவுகள். பெண் அந்த பறவையார இதுவோட பூர்வ ஜென்மத்தில் அவருடைய காதலி தானே, இன்னும் கொஞ்ச நாளில் சம்சார பந்தத்தில் இணைய போகிறோன்ற கனவுகளோடு வராரு. எங்கேருந்தோ ஒரு முதியவர் வருவார். வந்துட்டு கையில் ஒரு ஓலையோடு வராரு. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கிறாரு. ஆரூரா, நீ என்னுடைய அடிமை, இதை இருக்கு பாரு அடிமை சாசனம் அப்படிங்கிறாரு. இவர் ராஜகுமாரன் தானே, எங்கே இந்த சாசனம்னா உன்னுடைய பாட்டனாரே எனக்கு எழுதி கொடுத்துருக்காருன்னு அவர் சொல்கிறார். அவர் எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க. மணக்கோலம் கலைஞ்சு போகிறது. அப்போ இவர் சுந்தரர் கேட்குறாரு, இதுக்கு யார் சாட்சின்னு. அது மட்டும் இல்லை, அந்த ஓலையை பிடுங்கி கிழிச்சு போட்டுட்டு இனிமேல் உனக்கு ஏது அத்தாட்சி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. முகத்தில் ஒரு விதமான ஒரு வெற்றியோடு இந்த முதியவராக வந்தவர் அதிர்ந்து போகிறார். அந்த சுற்றி நின்றவங்கக்கிட்டெல்லாம் நியாயம் கேட்குறாரு. ஆனால் ராஜகுமாரன் யார் நியாயம் சொல்ல மாட்டாங்க இல்லையா. முதியவருக்கு ரொம்ப அந்த வயசாருக்கு கோபம் வந்துடுது.
இந்த இவரை கூட்டிண்டு ஆரூராரை கூட்டிண்டு சுந்தரரை கூட்டிண்டு தரன்னு இழுத்துட்டு போகிறார். ஒரு சில நேரத்தில் போயிட்டு திருவாரூர் கோவிலில் போய் நின்றுண்டு இதை பார் இந்த சுவடின்னு இன்னொரு சுவடியை பார்த்து கொடுக்குறாரு. கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த கோவிலுக்குள்ளே மறைஞ்சும் போயிடுறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, சுந்தரன் நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க, என் வாழ்க்கையை இப்படியெல்லாம் நீ சோதிக்கிறது உங்களுக்கு என்ன சந்தோஷம், உங்களுடைய இருப்பிடம்தான் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து கேட்குறாரு கோபத்தோடு. அப்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது, அசரீரியா என்னுடைய இடத்த பார்க்குற துடிக்கிறியே, இதோ பார் அப்படின்னு கர்ப்பகிரபத்தில் இருக்கிற அந்த மூலவருடைய இடத்துல இவர் தெரிகிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அவர் திரும்பி வரலை, சிவபெருமானே வந்து இவருடைய வாழ்க்கையில் விளையாடியிருக்காரு அப்படின்னு அப்போ தான் தெரியாது. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார் இவர். ஆமாம், முற்பிறவில் நீ செஞ்ச பாவம் தீரத்தான் இப்பிறவில் நீ வந்து பிறந்திருக்க, உன்னுடைய பிறவி பயனை நிறைவு செய்யத்தான் நீ இங்கே வந்திருக்க, இன்னையிலேருந்து எனக்கு சிவன் தொண்டு செய் அப்படின்ற சொல்கிறார். அதுக்கு பிறகு பல கோயிலுக்கு சென்று சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று முதன்மையான சிவனடியாக புகழ்பெற்று வாழ்ந்தார். இவருடைய காலத்தில் பண்ண அற்புதங்கள் என்னென்னா, செங்கல்ல கொடுத்து பொன்னாக பெற்றுக்கிறார். இவர் கொடுத்து அந்த 10,000 பொண்ணை விருதாச்சலத்துக்கிட்ட இருக்கிற ஆற்றுல போட்டுட்டு திருவாரூர் குளத்துலேருந்து எடுக்கிறார். அதே போல் காவிரி ஆறு பிரிஞ்சு வழிபட செய்கிறார் தன்னுடைய அந்த பதிகங்கள் மூலியமாக. அதே போல் ஒரு பதிகம் பாடுறார், குற்றம் செய்யணும் மன்னித்து சிவபெருமான் அருள் செய்வான் அப்படிங்கிறதுனால ஒரு பதிவு செய்கிறாரு. குற்றம் செய்யணும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நின் குறை கழல் கடைந்தேன், பொற்றிடல் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் பொன்கூர் உளானை அப்படின்ற ஒரு பாடல் பாடுறாரு. நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், சாப்பிட்ற சாப்பாடும் நல்ல ஒரு இருக்க இடமும் உடுக்க உடையும் இது வேண்டும். இதெல்லாம் குறையா இல்லாமல் கிடைக்கிறதுக்கு இந்த திருப்பதிகம் பாடணும், பாடினா நமக்கு அதெல்லாம் கிடைக்கும்னு சுந்தரர் அருளிய இந்த திருப்பதிகத்தை நம்ம வந்து பாடலாம், நல்லது. இது திருப்புகழூங்கிற இந்த தொடங்குற இந்த பதிகம் வந்து நமக்கு நல்லது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்பி ஆரூரர் தேவாரம். பண் கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஜம்பை, தலம் திருப்புகழூர். திருச்சிற்றம்பலம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்காகும் ஐயுறவில்லையே மிடுக்கிலாதானே வீமனே விரல் விசையனே வில்லுக்கிவன் என்று கொடுக்கிலாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை பொடிக்கொள் மேனியம் புண்ணியன் புகழூரை பாடுமே புலவீர்கள் அடுக்கு மேலமருலகம் ஆழ்வதற்காகும் ஐயுறவில்லையே காணியேல் பெரிதுடையனே கற்று நல்லனே சுற்றம் நல்களை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை பூணி பூண்டுழல் உள் சிலம்பும் தன் புகழூர் பாடுமின் புலவீர்கள் ஆணியாயமருலகம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே நரைகள் போந்துமை தளர்ந்து மூத்துடல் நடுங்கி நிற்கும் கிழவனை
வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. புரைவள்ளேருடை புண்ணியன் புகழூரை பாடும் புலவீர்கள் அரையனாய் அமருலகம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே. வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியே வழக்கில்லையே. பஞ்ச துட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை. பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் நெஞ்சில் நோயறு துஞ்சு போவதற்காதும் ஐயுறவில்லையே. நலமில்லாதானே நல்லனே என்று நரைத்த மாந்தனே இளையனே. குலமில்லாதானே குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை. புலமெல்லாம் வெறி கமழும் பூம்புகலூரை பாடும் புலவீர்கள் அலமராதமருலகம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே. நோயனை தடன் தோழனே என்று நொய்ய மாந்தன் விழுமிய தாயென்றோ புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை. போய் உழன்று கண் குழியாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிகாள் ஆயம் இன்றி போய் அண்டம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே. எழுவிழந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகில ஆகிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை. புள்ளெல்லாம் சென்று சேரும் பூம்புகலூரை பாடுமின் புலவீர்கள் அள்ளல் பட்டெழுந்தாது போவதற்காதும் ஐயுறவில்லையே. கற்றிலாதானே கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே. முற்றிலாதானே முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை. பொத்திலாந்தைகள் பாட்டரா புகழூரை பாடும் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே. தையலாருக்கோர் காமனே சல நல்லழ குடை ஐயனே. கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை. பொய்கை வாவியின் மேதி பாய் புகழூரை பாடுமின் புலவீர்கள் ஐயனாய் அமருலகம் ஆழ்வதற்காதும் ஐயுறவில்லையே. செருவினில் செழும் கமலம் ஓங்குத்தன் புகழு மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரன் வனப்பகை அப்பன் சடையன் தன் சிறுவன் வன் தொண்டன் ஊரன் பாடிய பத்திவை பல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் ஐயுறவில்லையே. அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் ஐயுறவில்லையே. யாதும் ஐயுறவில்லையே. திருச்சிற்றம்பலம். இவரோட முக்திங்கிறது என்னென்னா, இவருடைய 18வது வயசில் சிவனடி சேர்றாரு. அங்கே சிவபெருமான் வெள்ளை யானை அனுப்புகிறாரு. அதில் ஏறி கைலாயம் போயிடுறாரு. இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் குரு பூஜையை இவருடைய அந்த முக்தியை எல்லா சிவாலயங்கள்லையும் கொண்டாடப்படுறது. அடுத்து சமயக்குறவர்களில் 4ஆவதான மாணிக்க வாசகர் என்கிற திருவாத ஊர், அவரை பற்றி. இவர் பாண்டிய நாட்டில் சம்புநாத சரித்தருக்கும் சிவஞானவதி அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. இவர் நல்ல ஒரு படிப்பு எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்து விளங்கி அரிமர்தன பாண்டியன் அவர்கிட்ட அமைச்சராக இருக்கார். தன்னுடைய புலமையில் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டமும் கிடைக்கிது. 3 பேரும் முந்தைய மூவரும் தேவாரம் பாடியிருக்க
இவர் பாடிய நூல்கள் பேர் திருவாச்சகம், திருக்கோவை. இதை ரெண்டையும் சிவபெருமானே இவர் சொல்ல சொல்ல எழுதினாருங்கிறது வரலாறு. திருவாசகத்துக்கு ஊறுகார், ஒரு வாசகத்துக்கும் ஊறுகார் அப்படின்வாங்க. பக்தி சுவையும் மனசை ஊறுக்கிற தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த அந்த வரிசையில் வச்சு இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலுரு தானம் ஆக்கியதே அப்படின்ட்டு இந்த திருவாசகம் எனும் தேனை பற்றி இந்த பாடல்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளிக்கும் வாதவூர்யம் கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. புறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி. விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. மெய்யா விமலா விடைப்பாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, என் ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே,
மாற்ற மனம் கழிக நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப ஆற்றேனெம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். நம்ம திருவிளையாடல் சினிமா பார்த்துருப்போம். நரியை பரியாக்கிறது, பரியை நரியாக்கினதுன்னெல்லாம். இந்த மாதிரியான திருவிளையாடல் இவர் காலத்தில் தான் நடந்தது. சோழ நாட்டில் நல்ல குதிரையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு வாத ஊராட்ட பொண்ணை கொடுத்து போய் குதிரையை வாங்கிட்டு வான்றாரு பாண்டிய மன்னர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சிவபெருமானுடைய குருத்த மரத்தில் இந்த இதில் போயிட்டு நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கச்சு. அப்போ இவர் கேட்குறாரு, சிவபெருமான் கேட்குறாரு. என்னன்னு கேட்க அவர் சொல்கிறாரு, என்னது சிவன்கிறது ஞானம், போதம் என்பது யாது அப்படின்னு இவருக்கு நல்ல பக்குவத்தெல்லாம் போதிச்சுட்டு அவருக்கு ஒரு தீட்சையும் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. அந்த தன்னுடைய அந்த ஒரு இதனால இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மந்திரி கோலத்தை அகத்திட்டு கோவணம் பூண்டு வாய் பொத்தி தன்னுடைய சிவனே சரணடைஞ்சிருக்கார்.
இதை பார்த்து வந்த அந்த சிப்பந்திகள், அரண்மனை சிப்பந்திகள்லாம் போய் அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு. இவர் திருவாதூரார்கிட்ட கொடுத்த அந்த குதிரை வாயின் வந்த படமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவர் ஆனால் கோவணாண்டியாக நிற்கிறாருன்னு போய் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இந்த அறிஞ்ச இவர் சிவன் என்ன பண்ணுறாரு, குருமூர்த்தி ஒரு மாணிக்க கல்லை அந்த ஒற்றருடைய அந்த வந்தவங்ககிட்ட கையில் கொடுத்து, இப்போ குதிரை வர்றதுக்கு நல்ல நாள் இல்லை, ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி குதிரையை மதுரைக்கு சேருன்னு போய் சொல்லுன்னு சொன்ன நாளும் வந்தது. இது சொன்னது சிவன் தானே. ஆனால் குதிரை வரல. ராஜாவுக்கு கோபம் மறுபடியும் குழந்தை இந்த ஒற்றை எல்லாரையும் குதிரைகள் போய் தெரிஞ்சுன்பான்னு அனுப்புகிறாங்க. எங்கேயுமே குதிரைகள் தென்படலை. ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் வந்தாது, குதிரை வரல. குதிரை வராட்டா தொலைச்சுடுவேன்றார் இவர் அசரலை. வெயிலில் நிற்க வைக்கிறார், அதுக்கும் அசரலை. இரும்பு கிட்டியெல்லாம் போட்டு இருக்கிறார். ஆனால் சிவனை தஞ்சம் அடைஞ்சதுனால இந்த சிவனுடைய கணங்களே குதிரை வீரராகவும் நரிகளெல்லாம் பரிகளாக மாறி வருது. இப்படியெல்லாம் ஒரு திருவிளையாடலை அவர் நிகழ்த்தியிருக்கார் தன்னுடைய பக்தருக்காக, தன்னுடைய இவருக்காக. சிவன் போய் பிரம்படி கூட படுறார். சிவனுக்காக பிரம்படி பட்ட போது குழந்தை வயத்துக்குள்ளுக்கிற குழந்தைக்கு கூட அந்த பிரம்படி படுது. உயிரில் இருக்க எல்லா உயிர்கள் மேலே அந்த பிரம்படி பட்ட போது பாண்டிய மன்னனை கலங்கி போகிறோம். அப்போ சிவபெருமானுடைய குரல் கேட்குறது, மன்னவா, பாதவூரானுடைய அவருக்காக நான் இத்தனை திருவிளையாடலை பண்ணணும், இது அறியாமல் நீ அவர் மேலே இவ்வளோ கோபம் கொண்டு அவருக்கு இவ்வளோ தண்டனை கொடுத்த அப்படின்னு. மனசு மாறின அந்த இவரும் மன்னரும் மறுபடியும் வாதவூராரை கூப்பிட்டு தனக்கு மறுபடியும் மந்திரியாக இருக்கணுன்ற அந்த வேண்டுகோள் வைக்கும்போது, சிவனையே தஞ்சம் அடைஞ்ச அவருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஆசைகள் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பாடி துதித்து திருச்சிற்றம்பலம்ங்கிற சிதம்பரத்துக்கு வரார். எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த திருச்சபையுடைய உள்ள பூந்து சிவத்தோடு ஒன்றரை கலக்கிறார். அப்போது வேண்டேன் புகழ் அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் நமக்கு பொன் பொருள் ஆசை எதுவுமே நமக்கு எந்த உலக ஆசைகள் வேண்டாம்னா இந்த பதிகம் பாடினா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். கேட்போமா இந்த பதிகத்தை? மரணத்தை கண்டு நான் அச்சப்படுகிறேன். மரணம் எனக்கு எப்படி சம்பவிக்கும்? இறக்கும் முன்னர் இரும்புகள் என்னை மொய்க்குமோ? எனது உடல் செயலிழந்து இறப்பேனோ? நான் ஓடி ஆடி அலைந்து சேமித்து வைத்த பணம் என்னை காக்குமா? எனது பதவியும் புகழும் எனது மரண துன்பத்தை நீக்குமா? தானமும் பரிகாரங்களும் எனது தீய வினைகளை துடைக்குமா? விடை அறிந்திலேன். நான் என்ன செய்வது? கடவுளிடம் நான் வேண்டுவது யாது? ஒருவன் இறந்த பிறகு அவனது குளிர்ந்த உடலை சூடேற்ற அவனது உறவினர்கள் முயல்கின்றனர். அவனது மார்பில் துடிப்பு நின்றதை உணர்கின்றனர். அதுவரை புகழ்பெற்ற அவனது பெயரை அழைத்த அவர்கள், இந்த பிணத்தை இடுகாட்டுக்கு எடுத்து செல்வோம் என்றனர். அவன் அடைந்த புகழ் அவனோடு வரவில்லை. இதனை அறிந்தும் நான் புகழ் தேடி இவ்வுலகில் அலைகின்றேன். எனது செல்வமும் பதவியும் எனது உடம்பில் உயிர் உள்ளவரை, நான் இறந்தால் என் மனைவி வீதி வரை, தலைமேல் கை வைத்து அழும் என் மைந்தனோ காடு வரை, என் உயிரோடு வரும் நான் செய்த வினைகள் இறுதி வரை. முற்பிறவியில் நான் செய்த வினைகள் எனது துன்பத்திற்கு காரணம் என்பதை நான் உணர்ந்தேன்.
என் பிறப்புக்கு இவ்வினைகளே காரணம் என்று தெளிந்தேன். வினைகளுக்கு தகுந்தாற்போல் இன்பத் துன்பங்களை இறைவனே வகுக்கிறான் என்பதையும் உணர்ந்தேன். அந்தோ மீண்டும் ஓர் சந்தர்ப்பம் இறைவா நீ எனக்கு கொடுத்தால் காலத்தின் பின் சென்று அவ்வினைகளை மாற்றி அமைப்பேன். இப்போது நான் என்ன செய்வேன்? என்ன சொல்லி உன்னை வேண்டுவேன்? புகழ் இப்பிறவியில் பெருமை தரும், செல்வம் இன்பம் தரும். இவ்விரண்டுமே மண்ணும் விண்ணுமாக பிறப்பும் இறப்பும் தரும். ஆகவே இவை யாவையும் நான் வேண்டேன். உன்னை விரும்பாதவர்களை நான் தொடமாட்டேன். திருப்பெருந்துறையில் விளங்குகின்ற பெருமானே, உன் திருவடியை என் தலையில் சூடிக்கொண்டேன். இனி உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். என்னை விட்டு நீ செல்லவும் விடமாட்டேன். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன். சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெரும் துறை இறைதாள் பூண்டேன். புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே. மரணப்படுக்கையில் சங்கரா என்றால் பலன் கிட்டாது. நமது அறிவும் வேலை செய்யாது. ஆகையால் இத்தருணமே அவனை வணங்குவோம். உலக போகத்தின் மேல் நாம் கொண்ட பற்றினை குறைக்க முற்படுவோம். பலனை எதிர்பார்க்காமல் தொண்டு புரிவோம். புலன்கள் ஐந்தும் செயல் இழந்த நிலையில், வழிமயங்கி அறிவு கெட்ட நிலையில் அஞ்சேல் என அருள் புரிபவன் நம் பெருமான் அல்லவோ? இவருக்காக சிவபெருமானே இவருடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரும் அவரே வந்து எழுதுகிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு தமிழுடைய அருள் திறம். இதெல்லாம் என்னென்னா வாத ஊராருக்கும் இறைவனுக்கும் இருக்கிற நெருக்கத்தையே நம்மளால் உணர முடியும். இது சிவனுக்கும் இவருக்கும் நடக்கிற உரையாடலாகவே இருக்குது. இதை நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை பற்றி தெரியும். ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்றைய பதிவில் நாம் சிவபெருமான் திருவாசகத்தை எழுதிய போது அவருக்கும் மாணிக்க வாசகருக்கும் நடந்த உரையாடலை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு நாள் பிற்பகல் சிதம்பரத்தில் ஒரு மடாலயத்தில் அமர்ந்து சிவனை தியானம் செய்து கொண்டிருந்தார் மாணிக்க வாசகர். அப்போது வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. எழுந்து கதவை திறந்த மாணிக்க வாசகர் முன் ஒரு வயதான பிராமணர். சிவபக்தர் என்பது அவர் அணிந்த விபூதி மற்றும் ருத்ராட்சம் உணர்த்தியது. கை கால் அலம்பிக்கொண்டு அமர்ந்து மாணிக்க வாசகர் அளித்த தீர்த்தம் அருந்தி சுற்றும் முற்றும் பார்த்தார். உடனே மணிவாசகர் அவரை பார்த்து, ஐயா, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் உங்களுக்கு எப்படி உதவட்டும் என்றார். சிவபெருமானும் அவரை பார்த்து, நீங்கள்தானே வாதவூரர் என்பவர், பாண்டிய அரசனின் மந்திரி என்று கேட்க, அதற்கு வாதவூரரோ, ஆமாம், ஒரு காலத்தில் என்றார். உடனே சிவபெருமான், எனக்கு நீங்கள் பாடும் திருவாசகம் எனும் பாடல்கள் மிகவும் பிடித்தது. யார் யாரோ அதை கேட்டவர்கள் மூலம் அறிந்ததும் நேரிலேயே உங்களை வந்து சந்தித்து உங்கள் வாயினால் அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றுதான் பூர்த்தியாயிற்று.
நீங்கள் அதை பாட பாட அதை எழுதிக் கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கிறேன். இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுபட இதைவிட ஒரு பாராயண புத்தகம் இருக்கவே முடியாது என்று சிவபெருமான் கூற, அவர் ஒரு சாதாரண அந்தணர் இல்லை என்று மாணிக்கவாசகர் உணர்ந்தார். ஓ, இதுவும் நடராஜரே உன் திருவிளையாடல்தான் என்று அதிசயித்தார். உடனே அவரை பார்த்து, சுவாமி, நான் திருவாசகம் பாடுகிறேன், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்றார். பாடல்கள் கடல் மடையென வெளிவந்தது. ஓலைச்சுவடிகள் நிரம்பின. பிராமணர் அதிவேகமாக அவற்றை சுவடிகளில் பொறித்தார். உடனே அந்த பிராமணர் வாதவூரரை பார்த்து, வாதவூரரே, திருச்சிற்றம்பலத்தான் மீது திருவெம்பாவை பாடிய நீங்கள் அவன் மீது ஒரு கோவையார் பாடுங்கள், அதுவும் எனக்கு வேண்டும் என்றார். ஆஹா, தங்கள் கட்டளை! மாணிக்கவாசகரின் செய்யுள்கள் ஓலை ஏறின. ஓலைகள் சுருளாக்கி சுற்றப்பட்டு சிதம்பரேசன் ஆலயத்தில் சிற்சபையில் பஞ்சாட்சர படிகளில் வைக்கப்பட்டன. அப்போது மாணிக்கவாசகர், எம்பெருமானே, என் மனம் கனிந்து திறந்து உன்மீது பாடியவைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்மூடி வேண்டிக் கொண்டிருந்தார். பிறகு கண் திறந்து பார்த்தபோது அங்கே அந்த அந்தணர் இல்லை. அவர் எங்கே போனார் என்று தேடினார் மாணிக்கவாசகர். அவர் எங்கும் தென்படவில்லை. யாரை கேட்டாலும் அப்படி ஒருவரை நாங்கள் பார்க்கவே இல்லையே என்றார்கள். மறுநாள் அதிகாலையில் ஆலயத்தை திறந்த பூஜை செய்யும் தீட்சிதர்கள், யார் இங்கே ஏதோ ஓலைச்சுவடிகள் வைத்தது என்று பிரித்து பார்த்தார்கள். படித்தால் அற்புதமான தமிழில் திருவாசகம், திருக்கோவையார். அந்த ஏடுகளின் முடிவில் மாணிக்கவாசகன் சொற்படி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையொப்பம் பொறித்திருந்தது. இறைவன் வாதவூரர் மூலமாக நமக்கெல்லாம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்பதை உணர்ந்தனர். இதை பற்றி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எல்லோருமாக வாதவூரரிடம் சென்றனர். வாதவூரர் தன்னை சந்திக்க வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அவர்கள் கருவறையில் ஓலைச்சுவடியை கண்டது முதல் அதை படித்ததை பற்றியும் கூறி அதற்கு விளக்கமும் கேட்டனர். மேலும் அதில் திருவாதவூரர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று இருந்ததை பற்றியும் கூறினர். இதை கேட்ட வாதவூரரின் உடல் சிலிர்த்தது. பின்னர் அந்த ஓலைச்சுவடியை நான் பார்க்கலாமா என்று பணிவுடன் கேட்க அதை அவரிடம் கொடுத்தனர். ஓலைச்சுவடியை கண்டதும் கண்களில் நீர், ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட, பிறந்த குழந்தையை அன்னை தாங்குவது போல ஓலைச்சுவடியை கைகளில் தாங்கினார். அதை தடவியபடி ஒவ்வொரு சுவடியாக பார்த்தார். பாடலின் அடியில் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்ற வார்த்தையை படித்தவுடன் அவரின் கண்ணீர் பெருக்கு மேலும் அதிகரித்தது. அவற்றை கண்களில் ஒற்றிக்கொண்டார். இறைவனின் திருவிளையாடலை நினைத்து பூரித்து நின்றார். இறைவனின் கரங்களால் எழுதப்பட்ட தமிழை படிக்க அவருக்கு 2 கண்கள் போதவில்லை. இறைவா, இந்த எளியேன் சொன்னதை திருக்கரங்களால் எழுத நான் என்ன புண்ணியம் செய்தேனோ என்று பலவாறாக தன் உணர்வுகளை வெளிப்படுத்திய வாதவூரரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது வாதவூரரின் உள்ளத்தில் ஒளிப்பிழம்பாக தோன்றிய இறைவன், நீர் என்னை அடையும் காலம் வந்துவிட்டது, விரைவில் என்னை வந்து அடைவீராக என்று கூறி மறைந்தார். தன் நிலைக்கு வந்த வாதவூரர் சபையோரை பார்த்து, ஐயா,
இந்த பாடல்களுக்கான அர்த்தத்தை நான் சிற்றம்பலத்தில் சொல்லலாமா என்று கேட்டார். அதற்கு அவர்களும் சம்மதம் சொல்லவே எல்லோருமாக கோவிலுக்குள் சென்றனர். வாதவூரர் ஆடலரசன் வீற்றிருக்கும் கருவறையை சுட்டிக்காட்டி, அதோ அங்கே மந்தகாச புன்முறுவலுடன் இம்மூன்று உலகங்களையும் படைத்து காத்து மறைக்கும் செயல் புரியும் இப்பொன்னம்பலத்தானே இந்த அனைத்து பாடல்களுக்கும் பொருள் ஆவான் என்று சொல்லியவாறே கருவறையை நோக்கிச் சென்று அங்கே தோன்றிய பேரொளியில் இறைவனோடு இரண்டரக் கலந்தார். முத்திநெறி அறியாத மூர்க்கரொடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவா யார் பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே என்று பாடியபடி அவர் இறைவனோடு இரண்டரக் கலந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பால் நினை தூட்டும் தாயும் சால பரிந்து அப்படின்னு ஊனனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஒப்பிலா ஆனந்தமயமான தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனைத் தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அள்ளுவது இனியே அப்படின்னு பாடுறாரு ஊனை சுருக்கி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிவனை மட்டும் இல்லை, சிவன் அடியார்களையே வணங்கி பக்தியோடு வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்படையும் அப்படிங்கிற இந்த செய்தியோடு இன்றைய பக்தி மார்க்க நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். அடுத்த நிகழ்ச்சி நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On the Air.